Hi all, welcome back to our session. Fixed preposition பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி என்ன பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு 10 வேர்ப்ஸுக்கான ப்ரிப்போசிஷன் லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 10 வேர்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? அப்ஸ்டெயின் லாஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா அப்ஸ்டெயின். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க அப்சால்வ். ஓகேவா? அப்சால்வ் அப்படிங்கிற வெர்பை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க. I absolve you dash all your sins. உன்னுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் நான் உன்னை விடுபடுத்துறேன் அப்படிங்கிறப்ப இருந்து பாவங்களில் இருந்து அப்படின்னு சொல்லி வருதா, அப்ப என்ன வரணும், எப்பயுமே ஃப்ரம் தான் வரணும். ஸோ அப்சால்வ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஃப்ரம் என்ற ப்ரிப்போசிஷன். சரிங்களா? அடுத்து 12th பாருங்க அப்சர்வ். ஓகேவா? அப்சர்வ். எக்ஸாம்பிள் பாருங்க. when she returned dash in the பேப்பர். அப்படியே தமிழ்ல வாசிங்க. அவ எப்ப திரும்பி வர்றாளோ அப்ப இவன் என்ன பண்ணியிருந்தான், முழுக்க பேப்பர்ல மூழ்கி இருந்தான். பேப்பரில் மூழ்கி இருந்தான். பேப்பரில் இல்லுன்னு சொல்லி வரப்ப என்ன வரணும், இன் வரணுமா? அப்ப அப்சர்வ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை இன். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்து 13 access. சரிங்களா? access. எக்ஸாம்பிள் பாருங்க. He gave me his access dash check his account. அப்ப அவன் எனக்கு access கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? அவனோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுவதற்கு கொடுத்தான். செக் பண்ணுவதற்கு தமிழ்ல வாசிக்கிறப்ப இக்குன்னு தானே சொல்லுவோம். அப்ப என்ன வரணும், access to. அப்போ access is always follows by to. சரிங்களா? access to. access to. அடுத்து பாருங்க approve. She doesn't approve dash my friends. She doesn't approve dash my friends. இப்போ இந்த எக்ஸாம்பிளை விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். I got my approval leave. எனக்கு என்னோட லீவுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம்? வித்தவுட் எனி டவுட், வித்தவுட் எனி செகண்ட் தாட், வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் என்ன வரும் அப்படின்னா அப்ரூவல் ஆஃப் லீவ். அப்போ இங்கேயும் என்னதான் வரும் அப்படின்னா அப்ரூவ் ஆஃப். ஓகேவா? ஸோ அப்ரூவ் அப்படிங்கிற வெர்பு இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப். இது எனக்கு பிரின்சிபல் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஐ காட் அ அப்ரூவல் ஃப்ரம் பிரின்சிபல். ஏன் அப்படின்னா பிரின்சிபலிடம் இருந்து அப்படிங்கிறப்ப ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக அப்ரூவை ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போஷன் வரும் அப்படின்னா ஆஃப் தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க அசென்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. he gave his ஸோ அசென்ட் அப்படின்னா ஒப்புதல்னு சொல்லலாமா? அவன் என்ன பண்ணான், அவளோட ப்ரொபோசலுக்கு ஒப்புதல் கொடுத்தான். அவளுடைய ப்ரொபோசலுக்கு ஒப்புதல் கொடுத்தான். அப்போ இக்குன்றப்ப என்ன வரணும், இங்க டூ தான் வரணும். அப்போ அசென்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை டூ. சரிங்களா? அடுத்த வேர்டு பாருங்க அடிக்டட். ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்பு. இதை ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். he became addicted dash the drugs. அவன் என்ன ஆயிட்டான், ட்ரக்ஸுக்கு அடிமையாகி விட்டான். அப்ப இதற்கு, அவளுக்கு, அதற்கு அப்படின்னு சொல்லி இக்குன்னு வரப்ப என்ன யூஸ் பண்ணணும், டூ. அப்ப அடிக்டட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை டூன்ற ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ அடுத்து 17th வெர்ப் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா?
assure, assured. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, we assured him dash our support. நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுப்போம்னு அவனுக்கு உறுதி கொடுத்தோம். அப்படிங்கிறப்ப இதை தமிழில் வாசிச்சு பார்த்தா ப்ரிப்போஷன் தெரியுதா? அப்போ என்ன ப்ரிப்போஷன் போடலாம்? we assured him of our support. assure is always follows by of. சரிங்களா? assured is always follows by of. 18th verb என்ன அப்படின்னா attract. ஓகேவா? attracted. எக்ஸாம்பிள் பாருங்க, she attracted dash him. அவனால் ஈர்க்கப்பட்டாள். அப்படிங்கிறப்ப she was attracted to him. சரிங்களா? attracted to him. இப்போ attract ஃபாலோ பண்ண என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? to யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது attracted from him அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா அவனிடம் இருந்து ஈர்க்கப்பட்டால் இல்ல, அவனோடு ஈர்க்கப்பட்டாள். அப்படிங்கிறப்ப அவள் அவனுடன் ஈர்க்கப்பட்டாள். அப்படிங்கிறப்ப என்ன வரணும் அப்படின்னா to தான் யூஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா attracted is always follows by to அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போஷன். சரிங்களா? ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, assured, attracted, avail. சரிங்களா? avail என்ன அப்படின்னா avail. ஸோ avail is always follows by என்ன அப்படின்னா ஆஃப்ன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் மட்டும்தான். இதில் எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வரக்கூடாது. நம்ம எக்ஸசைஸில் கூட சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ avail is always follows by ஆஃப். எக்ஸாம்பிள் பாருங்க, you must avail yourself dash every opportunity to speak English. எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு கிடைக்குதோ அதை என்ன பண்ணிக்கணும்? நீ ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணிக்கணும். ஸோ avail is always follows by avail of. சரிங்களா? avail of. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 20th வேர்ட் என்ன அப்படின்னா aloof. எக்ஸாம்பிள் பாருங்க, they are determined to remain completely aloof dash any kind of war service. completely aloof dash எனி கைண்ட் ஆஃப் வார் சர்வீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அலூஃப்னா என்னன்னு தெரியணுமா? அலூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒதுக்கிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே ஆர் டிட்டர்மைன்ட் டு ரிமைன் கம்ப்ளீட்லி அலூஃப் டேஷ் எனி கைண்ட் ஆஃப் வார் சர்வீஸ். எந்த ஒரு வார் சர்வீஸ் கொடுப்பதில் இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்போ சர்வீஸ் கொடுப்பதில் இருந்து அப்படிங்கிறப்ப என்னதான் வரணும்? அதில் இருந்து ஃப்ரம் தான் வரணும். ஸோ அலூஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஃப்ரம். சரிங்களா? அலூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒதுங்கிடுறது. அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 வெர்பு பார்த்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரிவிஷன். அப்சால்வ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஃப்ரம். அப்சர்வ் இன் தான் யூஸ் பண்ணணும். அக்சஸை ஃபாலோ பண்ணி எனக்கு டு தான் வரணும். அப்ரூவை ஃபாலோ பண்ணி எனக்கு ஆஃப் தான் வரணும். இன்கேஸ் அப்ரூவல் அவரிடம் இருந்து வந்தது அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். அசென்ட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு டு தான் வரணும். அடிக்டடை ஃபாலோ பண்ணி எனக்கு டு தான் வரணும். சரிங்களா? assured is always follows by of and avail is also follows by of. attracted to someone. சரிங்களா? attracted to someone. avail அப்போ சொன்ன மாதிரி தான் ஆஃப் தான் வரணும். aloof வந்து என்னது அப்படின்னா ஒதுங்கிடுறது, மாட்டேன்னு சொல்லிடுறது, which means from. ஓகேவா? அதில் இருந்து ஒதுங்கி விட்டார்கள் அப்படிங்கிறப்ப அதில் இருந்து அப்போ என்னதான் வரணும்? ஃப்ரம் தான் வரணும். சரிங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் பாதிக்கு பாதி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீகோட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஒரு சில இடத்துல நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கிராமர் தேவைப்படும்.
அதே மாதிரி தான் ப்ரிப்போசிஷனை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தமிழில் மட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். பட் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் இந்த ஒரு கொஸ்டினுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் தேவைப்படும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.